வணக்கம், நான் உங்க ஷெஃப் முரளிதரன். வெல்கம் டு செஃப் மெட்ராஸ் முரளி கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் வந்து என்ன அப்படின்னா பிடி கொழுக்கட்டை. இந்த பிடி கொழுக்கட்டை எப்படி செய்யறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கறத பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ இந்த அரிசி ரவையை நான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த அரிசி ரவையை வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, கொஞ்சம் ரவையா இருக்கிறத உடைக்கணும். நம்ம மிக்சியில் கொஞ்சம் ஒன்றும் பாதியமாக உடைக்கணும். இப்போ இது வந்து பாதியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இதை வந்து நாம் வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு ஓட்டணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த அரிசி கூட நாம் வந்து பிடி கொழுக்கட்டை அப்படிங்கிறதுக்கு வந்து கம்பல்சரி துவரம்பருப்பு கொஞ்சம் மிளகு கொஞ்சம் ஆட் பண்ணணும். அதை தான் நான் ஆட் பண்ணுறேன். ஒரு சில பேர் இந்த பிடி கொழுக்கட்டைக்கு மிளகு துவரம்பருப்பு அப்படிங்கிறத ஆட் பண்ணாமல் பண்ணுவாங்க. அது அவங்கவுங்களுடைய விருப்பம். பட் இதை நீங்கள் ஆட் பண்ணீங்க அப்படின்னா இதனுடைய டேஸ்ட்டும் காரமும் உங்களுக்கு அருமையாக இருக்கும். அப்படிங்கிறதுக்காக தான் இதை நான் ஆட் பண்ணியிருக்கேன். கடுகு 1/2 டேபிள் ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, கருவேப்பிலை சிறிதளவு, இஞ்சி சிறிதளவு, எண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன். இப்போ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, எடுத்து வச்ச அரிசி வந்து நம்ம உடைச்சாச்சு. அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து துவரம்பருப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு போட்டு எப்படி பவுடர் பண்ணிருக்கேன். அதாவது வந்து நான் வந்து எடுத்து வச்சது குருணை. அந்த குருணையை மறுபடி மிக்சியில் போட்டு எப்படி பண்ணியிருக்கேன் பாருங்க. இப்போ இதை வச்சு தான் நாம பிடி கொழுக்கட்டை பண்ண போறோம். இப்போ நாம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒரு பித்தளை பாத்திரம் வச்சாச்சு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சில விஷயம்லாம் பித்தளை பாத்திரத்தில் பண்ணும்போது அதனுடைய டேஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ நான் வந்து பித்தளை பாத்திரம் வச்சுட்டு நான் என்ன பண்ணுறேன், 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை ஊற்றுறேன். இப்போ இந்த எண்ணெய் சூடான பிறகு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. நாம் எடுத்து வச்ச கடுகு, இந்த கடுகை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கடுகை ஆட் பண்ணிவிட்டு கடுகு நல்லா பொரியும் போது நீங்கள் என்ன பண்ணுங்கள், கடலைப்பருப்பு, இந்த கடலைப்பருப்பையும் ஆட் பண்ணிடுங்க. இந்த கடலைப்பருப்பு போட்டு கொஞ்சம் நமக்கு வந்து நல்லா வந்து ரோஸ்டட் ஆகணும். ஸோ இந்த கடலைப்பருப்பு கொஞ்சம் ரோஸ்டட் ஆகும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள், எடுத்து வச்ச இஞ்சி, அடுத்தது பச்சை மிளகாய், அடுத்தது கருவேப்பிலை, இது 3த்தையும் நல்லா ஆட் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ இதை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா இது எல்லாம் நல்லா பொரியட்டும், உங்களுக்கு காட்டுறேன். இப்போது இதெல்லாம் வந்து நமக்கு கடலைப்பருப்பு கொஞ்சம் நல்லா செவந்துருக்கு. இப்போ நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, தண்ணி ஆட் பண்ணணும். நான் என்ன பண்ணியிருக்கேன், 1.5 டம்ளர் அளவுக்கு உள்ள ரவை தான் நான் வந்து அரிசி நொய்யை தான் நான் எடுத்திருக்கேன். இதுக்கு நான் என்ன பண்ணுறேன், 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் வீதம், 1.5 டம்ளருக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். இப்போது 1 2 3 டம்ளர் தண்ணி நம்ம ஆட் பண்ணிட்டோம். இந்த தண்ணி வந்து இதுக்கு வந்து கொஞ்சம் நார்மலாக வெந்தால் போதும். அதாவது வந்து நமக்கு ஒரு 75% இதில் வேகணும், மீதி 25% நம்ம இட்லி பானையில் வேக வைக்க போகிறோம். ஸோ இப்போது இது நல்லா கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு. ஸோ சால்ட்டு இதையும் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இப்படி ஒரு கலருங்க. ஸோ இது கலர்ன பிறகு இது கொதிக்கிட்டோம். அடுத்தது நம்ம ரவை சேர்க்கறத காட்டுறோம். இப்போ நமக்கு வந்து தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது. ஸோ இதில் ஒரு சில பேர் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, வெஜிடபிள் சேர்த்தும் பண்ணலாம். இது உங்களுடைய ஆப்ஷன் தான். ஆனால் இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது வந்து பிடி கொழுக்கட்டை. அதனால நம்ம என்ன பண்ணுறோம், வெஜிடபிள் சேர்க்கலை. இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிக்குது இல்லையா, இது கொதிக்கும் போது நீங்கள் என்ன பண்ணுங்க, இதை மாதிரி நல்லா வந்து பொறுமையாக இதை வந்து ஆட் பண்ணுங்க. ஸோ நம்ம வந்து பண்ணி வச்ச இந்த ரவை, அதாவது அரிசி, அப்புறம் துவரம்பருப்பு, 2 மிளகு, இதெல்லாம் நம்ம சேர்த்து ஆட் பண்ணிருந்தோம் இல்லையா, இதை வந்து இப்படியே ஆட் பண்ணுங்க. கிட்டத்தட்ட இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடைச்ச அரிசி உப்புமா அப்படிங்கிறது பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி மெத்தடு தான் இதுவும். ஸோ இதில் துவரம்பருப்பும் மிளகும் வந்து நீங்கள் ஆட் பண்ணீங்க அப்படின்னா அதனுடைய காரம், அந்த டேஸ்ட் அப்படிங்கிறது நல்லா இருக்கும். இப்போ இந்த மாதிரி வரும்போது நீங்கள் என்ன பண்ணணும், அடுப்பை வந்து மிதமான தீக்கு கொண்டு வந்துடணும். காரணம் என்ன அப்படின்னா, இதில் தண்ணி அட்லீஸ்ட் அந்த மாவு இதெல்லாம் சேரும்போது என்ன ஆகுன்னா வெளியில் தெளிக்கிற மாதிரி இருக்கும். அதோட இல்லை, கொஞ்சம் நமக்கு நல்ல தம் ஆகி வேகணும். அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, கொஞ்சம் பொறுமையான தீயா வச்சு இப்படி பண்ணுங்க. இப்போ பாருங்க, நமக்கு வந்து இந்த மாதிரி வந்திருக்கு இல்லையா, இந்த நேரத்தில் நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதில் வந்து தேங்காய் ஆட் பண்ணணும். ஸோ தேங்காய் ஆட் பண்ணுறது வந்து பல்லாக அடிச்சும் தேங்காய் பண்ணலாம், இல்லை இந்த மாதிரி பொடியாக வைக்கிற மாதிரி வைக்கலாம். இது உங்களுடைய ஆப்ஷன் தான்.
இப்போ பாருங்க நான் என்ன பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வந்து தேங்காயும் இதில் சேர்த்து கொஞ்சம் நல்லா வந்து இதை வந்து வேக வைக்கிறேன். இந்த வேக வைக்கும் போதே நான் வந்து என்ன பண்ணுறேன், மிதமான தீ வச்சு தான் நான் வந்து பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த மிதமான தீ வச்சு கொஞ்ச நேரம் தம் ஆகட்டும் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் பாருங்க, இதை வந்து என்ன பண்ணுறேன், தம் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறேன், ஒரு 2 நிமிஷம் அடுப்பை நல்லா பெருசு பண்ணிட்டு அடுப்பை நான் ஆஃப் பண்ணிடுவேன். இந்த அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு மூடியை போட்டு மூடிடுங்க. இந்த மூடியை போட்டு மூடின பிறகு ஒரு 10 நிமிஷம் இதுல குக் ஆகும், அதாவது தம் ஆகிறது அப்படிங்கிறது பேரு. இந்த தம் ஆன பிறகு எடுத்து நாம உருட்டி கையில பிடிச்சி அழகா வந்து மறுபடியும் இட்லி பானைல வேக வச்சு புடி கொழுக்கட்டையா உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இப்போ பாருங்க நான் என்ன பண்றேன், மூடி வச்சதை திறக்கிறேன். ஸோ திறந்தாச்சு அப்படின்னா நமக்கு இதுலேயே தெரியும் நல்லா வந்து கொஞ்சம் 1/2 டன் அளவுக்கு தான் வெந்திருக்கு. அதே சமயம் எப்படி உதிராக வந்திருக்கு பார்த்தீங்களா. இப்போ இதை வந்து எடுத்து ஆற வச்சுட்டு நாம் வந்து உருட்டணும். அதையும் உங்களுக்கு உருட்டுறதை காட்டுறேன். இப்போ பாருங்க நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இதை மாதிரி பிடிச்சி வச்சிருக்கேன். ஸோ இது வந்து புடி கொழுக்கட்டை அப்படிங்கிறதுனால நாம் பிடிச்சி தான் வைக்கணும், இதை உருட்டக்கூடாது. ஸோ உருட்டுறது வந்து வேற மாதிரி ஆகிடும் அப்படிங்கிறதுனால உருட்டக்கூடாது. இப்போ இந்த புடி கொழுக்கட்டைக்கு நாம் வந்து அழகாக பிடிச்சி வச்சாச்சு. ஸோ பாருங்கள் நான் 2 தட்டுலையும் பிடிச்சி வச்சாச்சு. இப்போ இட்லி எப்படி வேக வைப்போம் அதே மாதிரி தான் இதையும் வேக வைக்கணும். இட்லி அளவுக்கே தான் ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் அளவுக்கு வேக வைக்கணும். இப்போ பாருங்கள் நான் என்ன பண்ணியிருக்கேன், இட்லி பானையில் வச்சாச்சு. ஸோ இது எல்லாத்தையும் அழகாக நம்ம அடுக்கி வச்சாச்சு. இப்போ இதை வச்சுட்டு நம்ம இட்லி பானையை பற்ற வச்சாச்சு. இட்லி போலேயே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் அளவுக்கு நம்ம வேக விட்டுக்கலாம். அப்போது கரெக்டாக இருக்கும். ஏன்னா அரிசி இல்லையா, அரிசி நொய்யாக இருந்தாலும் அதில் வந்து 75% அமைந்திருக்கு, மீதி 25% இதில் வேகணும். அதனால இன்னும் கொஞ்சம் நல்லா வேகட்டும். உங்களுக்கு வெந்த பிறகு எடுத்து காட்டுறேன். இப்போ பாருங்க நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், இட்லி ஸ்டீமர் அதாவது இட்லி வச்சாச்சு. வச்சு நாம் வந்து மூடியை திறக்க போகிறோம். ஸோ திறந்ததும் எப்படி வெந்திருக்கு பாருங்க. ஸோ இதை பார்த்ததுமே உங்களுக்கு தெரியும், அந்த மேலே நீர் கோத்த மாதிரி இருக்கு இல்லையா, இதுதான் வந்து நமக்கு வெந்த கணக்கு. ஸோ எவ்வளோ சாஃப்டாகவும் இருக்கு பாருங்க. இப்போ இதை எடுத்து ஆற வச்சுட்டு நாம வந்து பரிமாறலாம். சுவையான புடி கொழுக்கட்டை ரெடி. இப்போ பாருங்க நமக்கு சுவையான புடி கொழுக்கட்டை அப்படிங்கிறது ரெடி. இந்த புடி கொழுக்கட்டையில் நான் என்ன பண்ணியிருக்கேன், மிளகு ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு மிளகு வேணும் அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கங்க. மிளகு ஆட் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா நல்லா வெள்ளை வெள்ளேன்னு அப்படின்னு வர்ற மாதிரி இருக்கும். இப்போ இது மிளகு ஆட் பண்ணதுனால கொஞ்சம் லைட்டாக கருப்பு கலர் வந்திருக்கு. இது உங்களுடைய ஆப்ஷன் தான். நான் வந்து மிளகு சேர்த்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக சேர்த்துருக்கேன். செஃப் மெட்ராஸ் முரளி கிச்சனில் செஞ்ச இந்த டிஷ்ஷை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது மாதிரி சூப்பரான வேற ஒரு டிஷ்ல வேற எபிசோட்ல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஷெஃப் முரளிதரன். நன்றி, வணக்கம்.